அந்த போஸ்ட்மேன் வந்து இரவுல செய்யவே கூடாது. நமக்கு தெரிஞ்சது. அதை வந்து எவிடன்ஸ் கதிர்னு ஒரு செயற்பாட்டாளர் வந்து நேற்று இரவு வந்து அதை பத்தி நிறைய கேள்விகள் திடீர்னு போய் முதல்வர் அங்க இரவோடு இரவு அங்க போனது 8:15 நடக்க போற சம்பவத்துக்கு எப்படி 8 மணிக்கே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாரு. நடிகர் இல்ல இன்னைக்கு தலைவன் ஆகிட்டு அழைச்ச அப்ப நீ தானே பத்திரிகையாளர் சந்திச்சு பேசணும். யார் இப்ப செஞ்சார், யார் செஞ்சார், யார் செஞ்சார் நீங்க கேள்வி கேட்டுருக்கீங்க. இவர் தானே கூப்பிட்டாரு. இப்ப ஒருத்தர் வந்து உங்களை வந்து இப்ப என்ன உங்க இதுக்கு கூப்பிட்டீங்க, நீங்க தாங்க எனக்கு பாதுகாப்பு. நாளைக்கு உன்னை நம்பி நாட்டையே கொடுக்குறோம், நாளைக்கு உன்னை நம்பி நாட்டை கொடுக்குறான், நீ நாட்டை எப்படி பாதுகாப்பு என்ன உத்தரவாதம்? முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. இதை விட கம்மியா தான் சார் வந்தது. அங்க இருக்கிற மக்களோட பேசுறத நீங்க பாருங்க. நீங்க போய் ஆமா சார், நாங்க பார்த்துட்டு தான் சார் சொல்றோம். அங்க 10,000 பேர் வந்த இடத்துல 27,000 பேர் வந்திருக்காங்க சார். விடுங்க, எங்களுக்கு தெரியுங்க கூட்டம். அவருக்கு வந்து ஏடிஎம்கே விஜய் கட்சி ஒன்றியாங்க. இந்த வாரத்துல கரூர்ல நடைபெற்ற இவங்களுக்கு அந்த போதை ஏத்தி வச்சிருக்காங்க. லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு. சரி, ஏன் சார் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அது மக்களோட அவர் பேசுற ஒரு மொழியா இருக்கலாம், மக்களுக்கும் அவருக்கு ஒரு இன்டராக்ஷனா இருக்கலாம் சார். அவனுக்கு கூட நீங்க தான் பொறுப்பு. அப்படியே ஹை லெவல்ல காட்டணும்டா. எங்களுக்கு தெரியாதுங்க ஆதவர்ஷனை பத்தி. ஆதவர்ஷன் இதே வந்து போட்டு காட்டணும். நீங்க ஆனா வெளியில போகாதீங்க, கரெக்டா அங்க போய் வெளியில ஏறுங்க. அவரோட ரசிகரா இருக்கிறவங்க செருப்பு தூக்கி அடிப்பாங்களா? அங்க ஒரு மாவட்ட செயலர் இருப்பாங்க, அவன் கட்சியில லோக்கல்காரன், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க. அவன் மாவட்ட செயலர் பாதுகாப்பு போடணுங்க. நீ என்னங்க பேசுறீங்க? மக்கள் வந்து யாரும் செருப்பு வீசி இருக்க மாட்டாங்களா? யார் சார் செருப்பு வீசுறது? சீமான் ஸ்பாட்டுக்கு எப்படி போனாப்ல? மக்கள் மாதிரி வேஷம் போட்டு திருப்பி இவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துருமோன்ற ஒரு பயத்துல. அப்ப அரசியல்ல இருந்து நீ வந்து விலகிரு, அமைதியா வீட்டுல போய் இருந்துட்டு. த ஃபயர் தமிழன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட விசிகேயோட இளைஞரணி மாநில செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ இந்த விஜய் அவர்கள் பண்ணின இந்த ஸ்டாம்பேட் அப்படின்ற மாதிரி முத்திரையே குத்திட்டாங்க. கரூர் ஒரு மறக்க முடியாத ஒரு இதுவா மாறிடுச்சு. இது நடுவில் அவர் அமைதியா இருந்தாரு, பேச மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தியை போய் சந்திக்க போறாரு, இல்ல சந்திச்சிட்டாரா, இந்த பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல சந்திச்சிருக்கலாம், ஆனா எங்கேயுமே பேசல, எங்கேயுமே இது பண்ணல அப்படின்னும் போது அவர் இந்த டைம்ல ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? நான் வந்து பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இவர் வந்து வெறும் ஆட்டி வைக்கிற பொம்மை தான். ஆற்றுறது யாருன்னா ஆர்எஸ்எஸ் கும்பல்னு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் நம்பலை. இப்போ பாருங்கள், நேராக எங்கே போகிறாரு, குருமூர்த்தியை பார்த்துட்டாரு. அதுக்காக வந்து அவர் பண்ணைபுரத்திலிருந்து என்ன இடம், பனையூர்லேருந்து எங்கே புறப்பட்டாரு, பட்டினப்பாக்கம் போய் அப்போ இருக்கிறதே காரணம் அங்கே தான். அவரை சந்தித்து ஐயா மோடிகிட்ட சொல்லி என்னை காப்பாற்றுங்க, இது மாதிரி சிக்கலாகி போச்சு அப்படின்னு தான் போயிருக்கிறாரு. அவங்க எவ்வளவுக்கு என்ன செய்ய போகிறான்னு தெரியல. அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுன் வந்து நீதிமன்றத்தில் போய் இப்போ நிற்கிறாரு. ஆனால் ஒரு கருத்தில் நான் வந்து அவங்க கருத்தில் ஒன்றுக்கு நான் உடன்படுறேன். அந்த போஸ்ட்மேன் வந்து இரவில் செய்யவே கூடாது. நமக்கு தெரிஞ்சது. அதை வந்து எவிடன்ஸ் கதிர்னு ஒரு செயற்பாட்டாளர் வந்து நேற்று இரவு வந்து அதை பற்றி போட்டிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க வந்து இப்போ செஞ்சு நிறைய கேள்விகள் திடீர்னு போய் முதல்வர் அங்கே இரவோடு இரவு அங்கே போனது அப்படின்னு பல சந்தேகங்கள் எழுப்பினாலும் கூட அது மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தலைவனுக்கு இருக்குல்ல. அந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார். ஆனா ஒரு சில விஷயங்கள் இங்க ப்ரீ பிளான் பண்ணி பண்ணப்பட்டதோ அப்படின்னுட்டு ஒரு 4-5 கேள்விகள் இருக்கு சார். 8 மணிக்கு 8:15 நடக்க போற சம்பவத்துக்கு எப்படி 8 மணிக்கே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாரு, 8:30 மணிக்கு எப்படி ட்வீட் போட்டாங்க, 9 மணிக்கு ஸ்டாலின் அவர்கள் எப்படி அறிக்கை விட்டாங்க, நைட்டு 1 மணிக்கு யாரு சொல்றாங்கன்னா யூடியூப்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஃபேஸ்புக்ல உட்கார்ந்து எழுதுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மக்களை பூரா அங்கே அழைச்சது யார், விஜய் தானே. நடிகர் இல்லை இன்னைக்கு தலைவன் ஆகிட்டு நீ தானே அழைச்ச. அப்போ நீ தானே பத்திரிகையாளரை சந்தித்து பேசணும், இல்லை வந்து தலைவர்களை சந்தித்து பேசணும். எதுவுமே முடியலப்பா, ஃபேஸ்புக் நீயே லைவ்ல பேசலாம்ல. எதுவுமே பேசாமல் நீ போய் அணில் குஞ்சு போய் ஓடி ஒளிஞ்சு போய் இருந்தேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இது வரைக்கும் வெளியே வராமல் ஒரு நாள் ஃபுல்லாக எனக்குன்னு வீட்டுக்குள்ளே கடந்துவிட்டு இப்போ எந்திரிச்சு நீ போய் அங்கே போய் இன்னொரு வீட்டுக்கு போகிற. நீ நேராக எங்கே போகணும்,
நேரா கரூருக்கு போகணும். கரூருக்கு கரூருக்கு போகாம இல்ல சார், கரூருக்கு வர இல்ல, ஒரு வேண்டாம். நீதிமன்றத்துக்கு போ. இல்ல சார், கரூருக்கு வர வேண்டாம், ஏன்னா இங்க உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு வந்து ஏங்க சொன்னதால அவருடைய சார் மக்கள் தாங்க அங்க இருக்கிறது. இன்னமும் மக்கள் இவரை நம்புறாங்கல்ல, நீ கவனிச்சீங்களா கவனிக்கலையா? மக்கள் நம்புறாங்க அப்ப சார். ஆனா உனக்கு மக்கள் யாரு நடுவுல பூந்து இன்னைக்கு இந்த 39 பேர் இழப்புக்கு காரணம் யாருன்றத இன்னும் ஒரு புதிதா தானே சார் இருக்கு. அது யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்களே வந்து இங்க இருக்கிற யாரு government பெரிய தான் செஞ்சார், சரியில்லை. யாரு செஞ்சார் நீங்க கேள்வி கேட்டுருக்கீங்க. இவர் தானே கூப்பிட்டாரு. இப்போ ஒருத்தர் வந்து உங்களை வந்து இப்போ என்ன உங்க இதுக்கு கூப்பிட்டீங்க, நீங்க தாங்க எனக்கு பாதுகாப்பு. அது மாதிரி மக்கள் யாரை நம்பி வர்றாங்க? இவரை நம்பி தானே வந்தாங்க. அப்ப இவர் தானே அந்த பாதுகாப்பு எல்லாமே கொடுக்கணும். நீ தலைவன் இல்ல. சரி, நாளைக்கு உன்னை நம்பி நாட்டையே ஒரு கொடுக்குறோம். நிமிஷம். நாளைக்கு உன்னை நம்பி நாட்டை கொடுக்குறோம். நீ நாட்டை எப்படி பாதுகாப்பு, என்ன சார், உத்தரவாதம்? உங்களோட கேள்வி நியாயமானதா சார்? நான் இப்போ உங்களை எங்க வீட்டுக்கு கூப்பிட்டேன்னா என்னோட பொறுப்பு. உங்களை நானே ஒரு பொதுவான இடத்துக்கு கூப்பிடுறேன். அந்த பொதுவான இடத்துல கரண்ட் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன குறை சொல்லுவீங்களா? இல்ல அங்க பொதுவா இருக்கிற அந்த பிளேஸ்ல இருக்கிற நடந்த இதுவும் செயல்பாடு தவறா நீங்க சொல்றீங்க. சொல்லுவீங்களா? பொதுவான இடத்திற்கு கூப்பிடுறீங்கன்னா பிரச்சனை இல்ல. நீங்க எங்க கூப்பிடுறீங்க? நீங்க இருக்கிற இடத்துக்கு கூப்பிடுறீங்க. அப்படிதான் விஜய் கூப்பிடுறாரு. மக்களே மக்களே, எனக்கு போலீஸ் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னா மக்கள் பூரா வந்துட்டாங்கன்னா அவங்களை பாதுகாக்க வேண்டியது எவனுடைய பொறுப்பு? தலைவனுடைய பொறுப்பு. மத்தியானம் நீ 3 to நடிகரா 10 இருந்தா தானே பேச சார்? போறது இங்க பாரு, நீ நடிகரா தான் பேச போறதுங்க. நீ நடிகரா இருந்தா ரைட், அது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும். நீ தலைவன் ஆயிட்ட. அப்ப தலைவனாவே உனக்கு ஏன் இளைஞரை ஏன் என்ன உருவாக்கல? ஏன் நீ இன்னமும் தொண்டரை நீ உருவாக்கல? அவங்களுக்கு ட்ரைனிங் ஏன் கொடுக்கல? அவங்களை பாதுகாக்க வேண்டிய உன் பொறுப்பு. நீ 50 பேர் செத்து போனாங்க, யார் பொறுப்பு? 50 பேரை வந்து அரசாங்கம் கூப்பிட்டுச்சா? இல்ல அங்க இருக்க டிஎஸ்பி கூப்பிட்டாரா? இல்ல தமிழக முதல்வர் கூப்பிட்டாரா? யாரு அந்த 50 பேரை அங்கு அடைத்தது? பதில் சொல்லுங்க. மைக்க கட்டி கட்டி ஒவ்வொரு ஊரா போய் சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஆட்டோல வருகிறார் வருகிறார் விஜய் வருகிறார் வருகிறார். அதை நம்பி வந்து அப்புறாணி மக்கள் ஏன் சார் வராங்க? மக்களுக்கு தான் தெரியுதுல இவ்வளவு கூட்டங்கள் இவ்வளவு இருக்குன்னு. 2 வயசு குழந்தைய கூட்டிட்டு போறாங்கல்ல சார். ஏண்டா வரேன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா? இதுதான் போதை, சினிமா போதை. கஞ்சாவை அடிச்சாதான் போதை. இதை வந்து நடிகர்கள் போட்டாவை பார்த்தாலே போதை, நடிகர்கள் போட்டாவை பார்த்தாலே போதை. அது மாதிரி 2 வயசு பிள்ளைய ஒருத்தன் தூக்கிட்டு போயிருக்கிறேன். அப்போ நான் அவையை தூக்கி உள்ள விடணும். முதல்ல பிள்ளைய கொண்டு செத்து போச்சு, இவங்க எல்லாம் விடலாமா? நான் தெரியாம தான் கேட்குறேன். ஏன்டா உனக்கு விஜய் வேணும்னா உங்க வீட்டில் ஒரு டிவியில் போட்டு காட்டுறா விஜய்டா அப்படின்னு காட்டு பிள்ளைக்கு. அங்கே போயிட்டு அந்த நெருக்கடியில் போய் நிற்கிறியே, அப்போ உன் புத்தி என்ன செய்கிறது? அவ்வளவுக்கு ஒரு போதை வஸ்துவாக செயல்படுகிறார்கள் இந்த நடிகர்கள். சார், எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது எதை நம்புறதுன்றது இப்ப நாங்களுமே சரி மக்களுமே சரி ஒரு குழப்பத்துல தான் சார் இருக்கோம். ஏன்னா மக்கள் அந்த களத்துல இருந்து மக்கள் சொல்ற விஷயத்தை நாங்க நம்பணுமா, இல்ல நீங்க கூட்டணியில் இருக்கீங்கன்றதால நீங்க சொல்ற விஷயத்தை நாங்க கூட்டணியவே பேச வேணாம். நெறியாளர் அவர்களே கூட்டணி பேச வேண்டாம். அங்கே அழைத்தது யார்? அந்த அழைக்கும் பொழுது அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது தலைவனுடைய பங்கு. இப்ப எங்களுக்கே ஒரு முறை வந்து ஒரு இடத்த கொடுத்தாங்க, நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு யூட்டன் அடிக்கிற மாதிரி பல இடத்துகளில் சிக்கல் குறுகிய பாதையா இருந்துச்சு, தலைவர் ஏற்றுக்கொள்ளல. இல்ல எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இன்னொரு பாதை கொடுங்க, நாங்க இன்னொரு பாதையை கேட்டோம். அது இந்த கட்சி மட்டுமல்ல, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி நாங்க போராடி வாங்குவோம். நாங்க வந்து அங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 பேர் அங்க ட்ரைனிங்க்கு அனுப்புவோம். அங்க போய் ஏரியாவில் இருக்க தற்போப்பு எல்லாம் பாடுறான்னு பார்க்க சொல்லுவோம். உனக்கு வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி எப்படி தெரியுமில்ல? ஆதவ அர்ஜுன் யார் தெரியுமில்ல? உங்களுக்கு தெரியுமா? ஆதவ அர்ஜுன் வந்து லாட்டரி சீட்டு விற்கிற ஆளு. லாட்டரி சீட்டில் என்ன சொல்லுவாங்க? மக்களே நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு 1 கோடி கிடைக்கும், 10 கோடி கிடைக்கும், 100 கோடி கிடைக்கும், ஏமாத்து வேலை தான் சீட்டு. அடுத்து இவர் இருக்காரு பார்த்தீங்கன்னா, ஆனந்த். அவருடைய வேலை என்ன வேலை தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து அங்கே வந்து மர வியாபாரியா. மர வியாபாரி என்ன பெரிய அறிவு இருக்க போகுது? அடுத்து இன்னொரு சொல்றாங்க, ஒரு IAS அதிகாரி, அவர் RSS பின்புலத்தோடு இருக்கிறாரு. இன்னொரு சொல்றாங்க ஜான் ஆரோக்கியசாமியா, அவர் வந்து விற்பகர், எப்படி ஸ்ட்ராட்டஜிலாம் உருவாக்குறவர். அப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து ஏமாத்து வேலைன்னு சொல்லி கொடுத்துருப்ப. நீ மக்களை பாதுகாக்க வேண்டிய வேலை, மக்களுடைய வழியோடு எப்படி பயணிக்கக்கூடிய வேலை, அதை ஒரு தலைவனுக்கு சொல்லி கொடுத்துருந்தா அந்த ஆள் ஒழுங்கா இருந்திருப்பாங்க. சேர்ந்திருக்கிறவன் பூரா 420 இருக்கும் பொழுது விஜய் ஒரு நல்ல மனுஷனா கூட இருக்கலாம். விஜய் எப்படி அங்கே செயல்பட முடியும்? அதனால சொல்றேங்க, விஜய பாவம் தேவையில்லாம அவர் ஒரு கொலை குற்றவாளி மாதிரி ஆக்கி விட்டாங்க. சார், எதிர்கட்சியில் இருக்கிற EPS அவர்களே வந்து இந்த நேரத்துல நம்ம ஒருத்தரோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒருத்தவங்களை குறை சொல்லாம மக்களுக்கு நம்ம அடுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எப்படி நடக்க கூடாது அப்படின்றத பாக்கணும்னு சொல்லும் அந்த EPS அவரே இவ்வளவு மெச்சூர்டா பேசும்போது அந்த EPS இவர் நடத்தினார் நிகழ்ச்சி. முதல் நாள் அவர் நடத்தினாரு. அங்கே எந்த வகையான பாதிப்பும் இல்லை. இதை விட கூட்டம் அதிகமா வந்துச்சு.
இதை விட கம்மியா தான் சார் வந்தது. அங்க இருக்கிற மக்களோட பேசுறத நீங்க பாருங்க. ஆமா சார், நாங்க பார்த்துட்டு தான் சார் சொல்றோம். அங்க 10,000 பேர் வந்த இடத்துல 27,000 பேர் வந்திருக்காங்க சார். விடுங்க, எங்களுக்கு தெரியுங்க கூட்டம். அவருக்கு வந்து ஏடிஎம்கே விஜய் கட்சி ஒண்ணியாங்க சார். நீங்க விஜய் கட்சியா அவர் பார்க்கல சார். இன்னும் மக்கள் விஜய பார்க்க, இப்ப 2 வயசு குழந்தைய கூட்டிட்டு ஏடிஎம்கே ஒரு இதுக்கு வருவாங்களா இல்ல விஜய பார்க்க வந்திருக்காங்களா? நீ சாகருக்குன்னே வர்றாங்க, அப்ப என்ன பண்ண முடியும்? அதுக்கு உங்களுக்கு பதில் இல்ல சார். நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. ஏன் சாகருக்கு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த போதை ஏத்தி வச்சிருக்கிறாப்ல. லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு. சார் ஏன் சார் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அது மக்களோட அவர் பேசுற ஒரு மொழியா இருக்கலாம், மக்களுக்கும் அவருக்கு ஒரு இன்டராக்ஷனா இருக்கலாம் சார். அவனுக்கு கூட நீ தான் பொறுப்பு, நீ தான் பொறுப்பு. நீ எங்க எஸ்கேப் ஆக முடியாது. நீ ஒரு நேர்மையான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? சரி ரைட், இதுமாதிரி சிக்கலாயிருச்சு, கூட்டம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, நம்ம வர முடியாது. அப்போ அங்கே வந்து கரூருக்கு நுழையும் போதே மேலே ஏறி நின்றுப்பார். மக்கள் என்ன விரும்புகிறேன், அவரை பார்த்துட்டு போய் தான் விரும்புகிறேன். அந்த அம்மா பூரா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு பேச்செல்லாம் பெருசாக கேட்கலாம், பார்த்து அப்போ மேலே வந்துருச்சு அப்படி கும்பிட்டுக்கிட்டே வந்திருந்தாருன்னா மக்கள் பார்ப்பேன் போய்கிட்டே இருப்பேன். அது மக்களுக்கான தலைவன். இந்த ஆளுக்கு வந்து என்ன எண்ணம்னா, அந்த தம்பிக்கு மக்கள் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பெரிய ஆள்றா, நமக்கு கூட்டம் சூப்பராக வருதுடா, அப்படியே ஹை லெவலில் காட்டணும்டா. எங்களுக்கு தெரியாதுங்க ஆதவரிச்சுனை பற்றி. ஆதவரிச்சு இதே வந்து போட்டு காட்டணும். நீங்கள் அதனால் வெளியில் போகாதீங்க, கரெக்டாக அங்கே போய் வெளியில் ஏறுங்க. ஏறிட்டாங்க, ஏறி அங்கே அப்படியே சரிங்க. செருப்பெல்லாம் அடிச்சு வீட்டுலாம் பார்த்தீங்களா சார்? செருப்பு வந்து அவரோட ரசிகராக இருக்கிறவங்க செருப்பு தூக்கி அடிப்பாங்களா? அது யாருன்னு கேளு. செருப்பு உன் மேலே எரிஞ்சவன் யாரு, எதுக்காக எரிஞ்சா அப்படின்னு கண்டுபிடி. அந்த இடத்துல ஆள வை. நெக்ஸ்ட் क्वेश्चन. அந்த இடத்துல போலீஸ் வந்து இவர் கேட்டாரு, இவருக்கு அந்த ஊரை பத்தி தெரியாது, பிளேஸ பத்தி தெரியாதுன்னு வச்சுப்போங்களேன். அப்போ அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ்க்கு தெரியாதான்றத நான் கேட்கல, மக்கள் கேக்குறாங்க. நிறுத்துங்க முதல்ல. நீங்களே அவங்க மாதிரி பேசுறீங்க பைத்தியக்காரத்தனமா. அங்க ஒரு மாவட்ட செயலர் இருப்பாங்க, அவன் கட்சியில லோக்கல்காரன், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க. அவன் மாவட்ட செயலர் பாதுகாப்பு போடணுமுங்க. நீ என்னங்க பேசுறீங்க சார்? அவங்க கேட்டது ஒரு இடமாவும் கொடுத்தது ஒரு இடமாவும் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்களே சார். அந்த ஷெட்யூல் எடுங்க, நான் ஷெட்யூல் கொடுங்க கையில. அந்த ஷெட்யூல்ல அண்ணன் சொன்ன அன்னைக்கு வந்து சென்னையில மீட்டிங், இவங்களாத்தான் மாத்துறாங்க, நாங்க கரூருக்கு வர்றோம் அப்படின்னு அவங்க தான் மாத்துற. எடுத்து பாருங்க ப்ரோக்ராம். ஆமா சார், ஆமா, இவங்க தான் மாத்துறாங்க. எதுக்கு மாத்துன? அப்ப நீ தைரியமா போ, மக்களை போடணும்ல. நீ என்ன நினைச்சுக்கிறீங்க, இங்கே கட்சினா அப்படிலாம் உங்களை நம்பி இப்போ எங்கள் மீட்டிங் வர்றாங்கல்ல, இவங்கள கூட நாங்கள் கூட்டம் கூட்டினோம். இதில் எங்கள் பேர்னா தேசம் காப்ப மாநாட்டுக்கு அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. ஆனால் ஒரு வாரமாக எங்கள் தலைவர் ஃபேஸ்புக்கில் பேசிட்டே இருக்காரு, வரும்பொழுது யாரும் தண்ணி அடிக்கக்கூடாது. அவர் சொன்னதுங்க, வரும்பொழுது யாரும் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது. இவரும் தான் சார் சொன்னாரு, பெண்களும் சொல்லி முடிச்சிருங்க. ஏன் இப்படி பாயிருங்க? அப்போ நீ 50 பேர் செத்துக்கு நீங்கள் பொறுப்பு நான் அறிவிச்சுட்டு போயிருவேன். அமைதியாக பொறுங்க. ரெண்டா, அது முதியோர்களை அழைத்து வராதீர்கள். முதியோர்கள் அந்த குழந்தைகளை கூட்டி வராதீங்க சொல்லிட்டார்ல. சொல்லி முடிச்சதுமே எங்களை மாதிரி இளைஞரணிகிட்ட சொல்லி ஒரு குரூப்பை ரெடி பண்ணுங்க, தொண்டரணி சொல்லி குரூப்பை ரெடி பண்ணுங்க. இது மாதிரி எவன் வந்தாலும் பிளாக் பண்ணி அனுப்பியிருக்கேன்றாங்க. நாங்கள் போலீஸை நம்ப மாட்டோம், நாங்கள் அங்கங்கே நிப்பாட்டி நாங்கள் எப்பயுமே நம்ப மாட்டோம் போலீஸ். அதை மாதிரி தெரிஞ்சுக்குங்க. நாங்கள் எங்கள் தொண்டர்களை தான் நம்புவோம். அனுப்பி விட்ருவோங்க. ஒரு போதை போட்டு வண்டி ஓட்டியாங்க, வண்டியை வாங்கி பிடிங்கி வச்சு அவனை பஸ்ஸில் ஏற்றி விட்டான். அப்படிலாம் செய்யணுமுங்க. அவன் தாங்க தலைவன். வேற என்ன சொல்ற, மேடையில 10 ரூபாய் பாட்டு பண்ணாரா பாடலையா? 10 ரூபாய் பாடினதுதான். ஆனா இது உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு இல்ல சார்? நீங்க கூட்டணியில இருக்கீங்கன்றத ரொம்ப அழகா நீங்க பேசுறீங்க சார். 10 ரூபாய் பாட்டு பண்ணல. அந்த 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா விக்கிற அந்த சாராயத்தை டாஸ்மார்க்க குடிக்காத அப்படின்னு சொல்றது உனக்கு வாய் இல்லையே. அப்ப நீ தலைவனா? அப்ப நீ போதக்காரனான்னு கேட்கிறேன். நீ மேடையில் ஏறினாலும் என்ன சொல்லியிருக்கணும், நீ யாரும் குடித்தவர்கள் இருக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருங்கள், பெண்களை நெருக்காதீர்கள் சொன்னாங்க வார்த்தை. நான் அப்போ டென்ஷனாக பேசி விட்டுருவீங்க. அந்தாலே அவரே போதையை போட்டு பேசுற மாதிரி தெரியுது. என்னமோ டக்குன்னு மேலே ஏறுறது, டக்குன்னு கீழே இறங்குறது. இது என்ன ஒரு பழக்கம்? ஒரு தலைவனா இருந்தா, இங்கே பாருங்க, ஒரு தலைவனா இருந்தா முதல்ல போனதுமே பெண்கள் அவங்களெல்லாம் வந்து பாதுகாப்புக்கா நீங்களாம் வந்து விஜய் மேல இப்ப தப்பு இல்ல நீங்க யாருமே சொல்லல சார். ஆனா விஜய் மேல தப்பு இருக்கு இல்ல, நீங்க ஏன் இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்கன்னு தான் சார் ஆச்சரியமா இருக்கு. குற்றச்சாட்டு குற்றவாளி யார் என்றால் விஜய் சார். நீங்க யாருக்காக கட்சி நடத்துறீங்க? கைது செய்ய ஏன் தமிழக முதல்வர் பயப்படுகிறார்? நீங்க யாருக்காக கேக்குறேன்? நான் உங்ககிட்ட கேக்குறேன் சார். கூட்ட இருந்தே கேக்குறேன்ல. நீங்க யாருக்காக கட்சி நடத்துறீங்க? என்ன சொல்லுவாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தைரியமா சொன்னீங்களே, கைது பண்ணுங்க. ஏன் கைது பண்ணல? இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க யாருக்காக கட்சி நடத்துறீங்க? பின்னாடி வந்து ஆடிட்டர், அவர் பேர் என்ன, குருமூர்த்தி இருக்கிறாரு. அதான் இங்க இருக்க பிரச்சனையே. ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரே ஆளு நண்பர் இருக்கிறன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி 50 பேரை கொலை செய்யலாமா? இது கொலைங்க. நீங்க நினைக்கிற இது வந்து யதார்த்தம் நடந்த விஷயம் இல்லை. இது மாதிரி இருந்தால் நடக்கும் என்பதை நீ என்ன நினைக்கிறீங்க? நான் எல்லா சேனலையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் போன வாரம் நான் பேசின சேனலில் நீங்கள் எடுத்து பாருங்க. இது மாதிரி வந்து மக்களை முறைப்படுத்தாமல் நெறிப்படுத்தாமல் எந்த நிகழ்வு நடந்தாலும் சிக்கல்னு சொல்லியிருக்கிறேன். யாரும் காது கொடுத்து கேட்கலையே.
சார் நீங்க கூட்டணியில இருக்கீங்க உங்களுக்கு உயிர் போனதே அப்படின்றதுனால பிரச்சனை இல்ல, உங்களுக்கு கூட்டணி தான் இப்ப பிரச்சனை. இல்ல சார், எனக்கு நீங்க என்ன பிரச்சனை? இப்ப 50 பேர் உயிர் போச்சுன்னு வருது நான் பேசிக்கிறேன். நீங்க திருச்சி நான் பேசாதீங்க. ஏன் திருப்பி திருப்பி பேசுறேன்? நாங்களும் இங்க மக்களுக்காக இல்ல, தான் பண்றோம். பேசுங்க. நீங்க கட்சியில நாங்க வந்து திருப்பி- மக்களுக்காக தானே நடத்துறீங்க. ஆமா, அங்க சொல்லுங்க. இருக்கிற மக்களே வந்து தெளிவா சொல்றாங்க, நாங்க விஜய் மேல தப்பு சொல்ல மாட்டோம், சரி, அப்ப இப்ப போப்பா. கவர்மெண்ட் மேல தான் சரி, தப்பு அப்ப சொல்லணும் அங்க போப்பா. இருக்கிற மக்களே விஜய் மேல தப்பு சொல்றாங்க. சொல்ல மாட்டாங்களே? விஜய் போ, அங்க போய் மக்களை போய் பாரு, நேரா போய் ஸ்பாட்டுக்கு போய், ஏன் போக மாட்டேற? ஸ்பாட்டுக்கு போப்பா. சார் அங்க வந்து மக்களோட மக்களா அப்போ அங்க இருக்கிற மக்கள் வந்து அவர் மக்களோட மேல மக்கள் கலெக்டர் சார் அங்க இருக்கிற ஆனா, மக்கள் நீ வந்து ஒரு யாரும் பாதுகாப்பு செருப்பு போடு. வீசி இருக்க மாட்டாங்களா? இப்ப யார் சீமான் சார் எப்படி செருப்பு போனாப்ல? வீசுறது? சீமான் ஸ்பாட்டுக்கு எப்படி போனாப்ல? சீமான் மேல பிரச்சனை இருந்ததா? விஜய் சீமானுக்கு மேல அவர் மேல கொஞ்சம் தான் சார் பிரச்சனை இப்ப ஏற்கனவே தப்பு. இருக்குது. எங்க சரி, தலைவர் இப்ப எப்படி அங்க போனாரு? கரூர்ல பிரச்சனை எங்க யார்? தலைவர் எப்படி ஸ்பாட்டுக்கு போனாரு? அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? இவர் மேல குற்றம் இருக்கு, நீல ஒத்துக்கிறீங்க மறைமுகமா. சார் பயந்துட்டு இப்போ பண்ணிட்டாரு. இப்போ கரூர்ல விஜய் அவர்களால சரி, தான் இந்த விஜய்க்கு விஷயம் தான் பிரச்சனை. நடந்தது. ஆதவர்ஜுன் என்ன பிரச்சனை? ஆதவர்ஜுன் போல ஏன் ஆனந்த் போகல? சரி, இப்ப மக்கள் மாதிரி வேஷம் போட்டு திருப்பி இவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துருமோன்ற ஒரு பயத்துல போலீஸே இவங்களை வர வேணாம்னு சொன்னதா இப்ப அப்ப பேசப்படுது. அரசியல்ல இருந்து நீ வந்து விளையிரு, அமைதியா வீட்டுல போய் இருந்துட்டு அடுத்த படத்துக்கு நீ வந்து கால் ஷீட் கொடுத்துட்டு அடுத்த படத்தை நடி. அப்போ உன்னால மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, கேப்பபிள் இல்ல, அப்படிதானே அர்த்தம். எதார்த்தத்துக்கு வருவோம். மக்களை சந்திக்கணும். 1000 பிரச்சனை இருந்தாலும் அடியே வாங்கினாலும் சரி, அவன் கல்லை விட்டு எரிஞ்சாலும் சரி, மக்களுக்கா போய் நிற்பவன் தான் தலைவன். கடைசியா ஒரு கேள்வி மக்களை கேட்கலாம் பார்த்து எஸ்கேப் ஆகிறவன் தலைவன் அல்ல, அவன் நல்ல சார். நடிகன். அன்பில் மகேஷ் அவர் ரொம்ப அப்படியே எமோஷனல் ஆகி ரொம்ப அழுதாரு சார். அந்த ஒரு எப்படி சார் அவருக்கெல்லாம் கரெக்டா அதை வந்து நீ அவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஏன்ட்ட கேட்கணும் தேவையில்லை. அன்பில் மகேஷ் அப்படி ஏப்பா நீ அங்க போய் அழுது இல்ல, அப்படின்னா? கள்ளக்குறிச்சியில கூட 60 பேர் வந்து செத்தாங்க. அதே சேலம் கள்ளக்குறிச்சியில மாலை நடத்தியது விடுதலை சிறுத்தைகள். அல்ல, அங்க அழுதாங்க சார். அந்த சாராயத்துல குடிச்சு நீங்க வித்த சாராயத்துல குடிச்சு அழுதாங்களே. மூடுன்னு சொல்லி நிகழ்வு நடத்தினது விடுதலை சிறுத்தைகள். மூடிட்டாங்களா சார்? மூடிட்டாங்க. தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம். நல்லது சார், போராடுங்க. விஜயம் போராட சொல்லுங்க. இல்ல போராடுங்க. இப்ப 2026 விஜய் ஏன் அமைதியாக இருக்கிறார்? ஏன் விஜய் வந்து டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவோம் என்று ஏன் வாய் துறக்கவில்லை? எங்களுக்கு தெரியுங்க, எல்லார பத்தியும் மக்களுக்காக போராடுற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். சரிங்களா? அவங்க எல்லாம் ஓட்டுக்காக போராடுவார். நேரம் ஸ்ட்ரைட்டா சிஎம் போஸ்ட் தான். இல்ல, அன்னைக்கு செந்தில் பாலாஜி எப்படி டைமுக்கு வந்தாரு, அப்புறம் வந்து எப்படி அன்பில் மகேஷ் அவர் வந்து எல்லாம் நீங்க கேளுங்க, உங்களுக்கு அனைத்து ரைட்ஸ் இருக்கு. நான் கேட்கறத விட மக்கள் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க சார். மக்களோட கேள்வி தான் சார் இப்ப நாங்க கேட்டுட்டு இருக்கோம். விஜய் கேட்க சொல்லுங்க. விஜய் வாயை மூடிக்கிட்டு இருக்காரு, வாயில புண்ணான்னு கேட்கிறேன், இல்ல வேற எதுவும் பிரச்சனையான்னு கேட்கிறேன், அவரை கேட்க சொல்லுங்க. சார் ஒரே ஒரு விஷயம், இப்போ இந்த ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்க்கறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஏதாவது இருக்குமா? ஆடிட்டர் குருமூர்த்தியை அன்பு தம்பி விஜய் சந்திப்பதே, நான் ஒரு RSS உடைய அடியாள், RSS உடைய கைக்கூலி அப்படின்றத இங்க பிரகடனப்படுத்துறாரு, வேற ஒண்ணும் இல்லை. ஸோ அதனாலதான் ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இது உங்களுக்கு இப்ப எல்லாருக்குமே வந்து இத்தனை நாளா எப்படிடா இந்த கூட்டம் இப்படி சேருது, இதெல்லாம் வாக்கா மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல இருந்தீங்க. அது இனிமே வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்க கட்சிகளும் உங்க கூட்டணி கட்சிகளும் ரொம்ப திருப்தியா இருப்பீங்க. ஆனா இதெல்லாமே வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்களும் முழக்கங்கள் விட்டுருக்காங்க சார். பொறுத்திருந்து 2026 எந்த மாதிரியான ஒரு சூழல் இங்க மாறுதுன்றத பார்க்கலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.